நம்ம போலாம். வெளியே போமா சொல்றேன்ல, போமா வெளியே. போங்க ஜாலரா தட்டுங்க. ஆளை புடிச்சிட்டு போய் போங்க. ஆவணும் நீ போயா. என்ன மன்னிச்சிருங்க. சரி சரி. உனக்கு ஒரு நாள் கூட தங்கச்சியாவே நடந்துக்கலன்னு அந்த ஸ்வேதா கூட சேர்ந்து எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன். அண்ணன் என் தப்ப மன்னிச்சு மனசார உன் தங்கச்சியா ஏத்துக்கோன்னு. லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிற. என்னைக்குமே நீ என் தங்கச்சி தான். எவ்வளவு கோவப்பட்டாலும் நான் உன்னோட அண்ணன். புரியுதா? உனக்கு ஒண்ணுதான் பார்த்து சும்மா இருப்பேனா? கூடாது. கையே இருக்குண்ணா. வெண்ணிலா, என்ன மன்னிச்சிரு வெண்ணிலா. ஐயோ, என்ன அண்ணி நீங்க? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஸ்வேதா வீட்டை விட்டு வெளியில வந்ததே சந்தோஷம்தான். அது போதும் அண்ணி. நம்ம ஒன்னா சந்தோஷமா வீட்ல இருக்கலாம். இங்கே பாரு ஸ்வேதா, பூங்கோதை போனாலும் சரி, வேறு யார் போனாலும் சரி, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. நீ எங்கள் எல்லாருக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்ட. அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த சொத்தை எங்களுக்கு வாங்கி தரத்துக்கு நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க. அதெல்லாம் புரிஞ்சிக்காம இந்த கார்த்தி, பூங்கோதை, ஜனனி எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத, கடைசி வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். டேய், என்னடா சொல்ற நீ? எந்த கடைசி வரைக்கும்? இப்ப உயிர் போற வரைக்குமா? இனிமே ஏதாவது பேசி அவளை திசை திருப்பாத. ஏற்கனவே பட்ட அவமானம் எல்லாம் போதும். இங்க பாரு ஸ்வேதா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நாம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம். நாம சென்னைக்கு போயிடலாம். இங்க பாருமா, உனக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் 1000 மாப்பிள்ளைங்க கிடைப்பாங்க. உனக்கு என்ன சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, என்ன இல்ல? அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போக சொல்றீங்களா? முடியாது. என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். ஜெயிப்பேன், ஜெயிச்சு காட்டுவேன். நான் நினைச்ச காரியத்தை நடத்தி காட்டாம வரமாட்டேன். அத மீறி போகிறதா இருந்தா என் போனந்தான் இந்த மண்ணை விட்டு போகும்.
என்னம்மா நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நாம பட்ட அவமானத்தை எல்லாம் மறந்துட்டியா? இல்ல, அசிங்கம் அவமானம் எல்லாம் எனக்கு நேரணும். அதுதான் என் மனசுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத வைராக்கியத்தை உருவாக்கும். எப்படி வைரத்தை வைரத்தால் அறுக்கிறோமோ அப்படிப்பட்ட வைராக்கியம். நான் நினைச்ச மொத்தத்தையும் சாதிக்கணும்னு நினைச்சேன். அது அத்தனையும் வீணா போச்சுல. இனிமேலும் நான் பேசாம இருக்க மாட்டேன். எனக்கு எதிரா நின்ன அத்தனையும் ஒரு புல்லு பூண்டா இருந்தாலும் சரி, அழிச்சுட்டு தான் இந்த மண்ணை விட்டு போவேன். ஸ்வேதா, தேவையில்லாத வேலை இது. எது தேவையில்லாத வேலை? என் ரத்தத்துல இருக்கிற வெறி குறையல, ஒவ்வொருத்தரையும் பழி வாங்குற வெறி இருக்கு. இது குறுக்க யார் வந்தாலும் சரி நான் கேட்க மாட்டேன். முடியவே முடியாது. என்ன விட்டுருங்க. நீங்க வேணா பயந்து தோத்து போய் ஓடி போறதா இருந்தா போங்க. ஆனா இந்த ஸ்வேதா போக மாட்டா. சரியான நாள் ஆயிடுச்சுங்க. போறீங்க மாப்பிள. ஸ்வேதாக்கு கணத்துல பளீர்னு 2 விட்ட பாத்தியா? சூப்பர். இதை என்னைக்கோ பண்ணிருக்க வேண்டியது. அப்பவே பண்ணிருந்தேன்னு இந்த சனி எப்போ விட்டுட்டு போயிருக்கோம். இப்போ அது பண்ணியே, அது வரைக்கும் சந்தோஷம். எப்படியோ மாமா, ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அந்த ஸ்வேதாவையும் நம்ம வீட்டை விட்டு அடிச்சு துரத்தியாச்சு. அந்த ஆத்தா தான் நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சு நம்ம வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டா. ராசாத்தியும் இனியன் சாரும் பண்ண உதவிய என்னால மறக்கவே முடியாது. வெண்ணிலா, திரும்ப திரும்ப ஏன் அத பத்தியே பேசிட்டு இருக்க? அடுத்து என்ன நடக்க போகுது அத பத்தி பேசுவோம். மாமா, நான் கூட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். ஸ்வேதா மனசளவுலயும் உடம்பளவுலயும் ரொம்ப கெட்ட சக்தியா இருக்கா. அவளோட கெட்ட எண்ணங்கள்னால நம்ம வீட்டோட புனிதமே கெட்டு போயிருக்கோம். இந்த வீட்டுக்குள்ள நல்ல காரியங்கள் நடக்கிறது ரொம்ப சிரமமாவே இருக்கும். அண்ணா, ஆமாண்ணே, கலைய நீ சொல்றது கரெக்ட் தானே. அந்த கேடு கெட்டவ ஒளிஞ்சாலும் அவளோட வைப்ரேஷன் இங்கே சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அது வீட்டையே சானிடைஸ் பண்ணணும் இல்லை? கொரோனா வரக்கூடாதுன்னா வேக்சினேஷன் பண்ணுன்றாங்க. இந்த கிருமி அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியலையே. அதையும் நீயே சொல்லிடு. சுதர்ஷன யாகம்னு ஒண்ணு இருக்கு. எப்பேற்பட்ட தீய சக்திங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் அந்த சுதர்ஷன யாகத்தை மட்டும் பண்ணிட்டா எல்லாமே புனிதமா ஆயிடும். அப்புறம் நல்ல காரியம் நடக்கிறதுக்கு நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் எந்த தடையுமே வராது. நீங்களும் வெண்ணிலாவும் சேர்ந்து முழு மனசோட அந்த யாகத்தை மட்டும் பண்ணிடுங்க. கண்டிப்பா எந்த தீய சக்தியா இருந்தாலும் இந்த எல்லையை விட்டே விலகி போயிடுமாமா. வீடு முழுக்க ஐஸ்வர்யம் நிறைஞ்சு இருக்கும். யாகம் வேண்டுதல் இதான் நம்ம குடும்பத்துக்கு புதுசா. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதையும் பண்ணிடுவோம். நாளைக்கே பண்ணிடலாம். என்னாச்சு ஸ்வேதா? கேட்டிங்களா? நான் தீய சக்தியா? நான் அந்த வீட்டுக்குள்ள போனதும் அந்த வீட்டோட புனிதமே கெட்டு போச்சாம். யார் அப்படி சொன்னது? வேற யாரு? எல்லாம் அந்த வீட்டை சேர்ந்தவங்க தான். என்னால ஏற்பட்ட அசுத்தத்தை போக்குறதுக்கு வீட்ல ஏதோ சுதர்ஷன யாகம் நடத்த போறாங்களாம். எப்படி பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். ஸ்வேதா, என்னம்மா இது? பெரியப்பா, ப்ளீஸ் எதுவுமே சொல்லாதீங்க.
அந்த வெண்ணிலா நல்ல சக்தி தானே? அந்த நல்ல சக்தியை எப்படி அந்த வீட்ல இருந்து தூக்குறேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த வீடு மொத்தமும் கதறும். கேரள மந்திரவாதியை வர வச்சு நான் நினைச்சதை சாதிச்சு காமிக்கிறேன். நீ சாப்பிட்டியா? நீ சூப்பரா இருக்குல்ல? வா, இப்பதான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. ஆமா மாப்ள, இந்த வெயில சில்லுன்னு ஜூஸ் குடிக்கிற சந்தோஷம் இருக்கே, செம சூப்பரா இருக்கு. என்ன அழகப்பா. ஏய் கிறுக்கா, மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கோம், எல்லாம் ஒண்ணா சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கோம். அத சொல்றேன்டா. ஆனா அந்த சந்தோஷத்துக்கு காரணம் இவங்க 2 பேரும் தான். என்னன்னு இப்படி சொல்றீங்க? உங்களை கத்தி குத்துப்பட்ட நிலைமையில பார்த்தோம். அப்படியே எப்படி விட்டுட்டு போறதுன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். ஆனா அந்த ஸ்வேதா உங்களை ஆள் வச்சு கடத்துவான்னு நாங்க எதிர்பார்க்கல. எப்படியோன்னு ஒரு வழியா உங்களை தேடி கண்டுபிடிச்சு வெண்ணிலா கிட்ட ஒப்படைச்சிட்டோம். வேற என்னன்னு நாங்க செஞ்சோம்? கொஞ்ச நஞ்ச உதவியா பண்ணிருக்கீங்க. இந்த காலத்துல பிரச்சனை இருக்கும்போது சொந்தங்களே உதவி செய்யாம அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. நான் எல்லாத்தையும் இழந்து ரோட்ல நின்னப்போ நீங்க எனக்காக என் கூடவே இருந்து என் கூட ஒத்துழைச்சத மறக்கவே முடியாது. இத பாருங்க, கூட இருந்ததெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. எங்களால முடிஞ்ச உதவி நாங்க பண்ணோம், அவ்வளவுதான். அது முதல் முறை உங்களை ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது ஏதோ புது ஆளை பாக்குற மாதிரி இல்ல. அது எங்க கூடவே பழகின ஒருத்தர் மாதிரி, எங்களோட சொந்தம், எங்க குடும்பம் மாதிரி தோணுச்சு. இன்னும் சொல்ல போனா இது அண்ணன் தங்கச்சி பாசம் தான். சோ இந்த அண்ணன் தங்கச்சி பாசத்தை நன்றி சொல்லி அணியப்படுத்த வேணாம். சரி வெண்ணிலா, அப்ப நாங்க புறப்படுறோம். என்னது, கிளம்புறீங்களா? அதெல்லாம் கிளம்ப முடியாது. நாளைக்கு யாகம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சிட்டு தான் நீங்க இங்க இருந்து கிளம்பணும். ஐயோ, அங்க அப்படியே போட்டதெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். ஆபீஸ்ல வேற நிறைய ஒர்க் இருக்கு. வீட்ல வேற எங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வீட்டுக்குள்ள ஒரு தடவை வந்துட்டா வெளியே போகவே முடியாது. ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட்ஸ்னு வந்தவங்களே வருஷ கணக்கா இந்த வீட்டை டேரா போட்டாங்கன்னு பாத்துக்கோ. அது இந்த தீய சக்திங்களாம் இந்த வீட்டை ஒரு மாதிரி கண்டாமினேட் பண்ணிடுச்சு. உங்களை மாதிரி நல்லவங்களாம் இந்த வீட்டுக்குள்ள இருந்தாதான் நல்ல வைப்ரேஷன் இருக்கும், நல்லது நடக்கும். இப்போ உன் பிரச்சனை என்னம்மா? வீடு அப்படியே போட்டபடி இருக்கு, வீட்டுல இருக்கிறவங்க பத்திலாம் கவலைப்பட்டு இருக்க. வீடு எங்க தூக்கிட்டு வந்துட்டோம்னா என்னென்ன சொல்றீங்க? அங்க பாரு. எல்லாருக்கும் வாங்க பெரியமா. வாங்கப்பா. என்ன எங்களுக்கே தெரியாம திடீர்னு வந்திருக்கீங்க? இல்லம்மா, நீ வெண்ணிலாவையும் முத்தரசு பத்தியும் அவங்க நல்ல குணங்களையும் பத்தியும் சொன்னதுல இருந்து எங்களுக்கும் அவங்கள நேர்ல வந்து பார்க்கணும் போல தோணுச்சு. அதுவும் அவங்க போன் பண்ணதும் இதுதான் சந்தர்ப்பம்னு உடனே ஓடி வந்துட்டோமா. அது மட்டும் இல்லாம பக்தி உணர்வு நிறைஞ்ச ஊரே மதிக்கிற ஒரு பொண்ண நேர்ல வந்து பாக்குறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது? நல்லா இருங்க, எழுந்துருமா. நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த யாகத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டு தான் போகணும். கண்டிப்பா. சேர்மன் மேடம், வீடை பத்தி கவலைப்பட்டீங்க, வீடும் மொத்த குடும்பம் வந்துட்டாங்க. சந்தோஷமா? வாங்க வாங்க. All welcome home. Attention here. I am Annamalai. In English, Brother Mountain, Muttarson's friend. We all one family now.
in this home. அவன் என் உயிர் நண்பன், நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் ஜோக் அடிக்கிறன்ற பேர்ல கொஞ்சம் மொக்க பண்ணுவான், அவனை சிரிச்சுப்பான். No மாப்ள, it is பக்கா ஜோக். ஏய் இருடா, இது ஹோம் கிடையாதுடா, இது ஹவுஸ். புரியுதா? ஹோம்ன்றது செங்கலால கட்டின ஒரு கட்டடம், ஆனா ஹவுஸ்ன்றது ஒரு மொத்த குடும்பம் சேர்ந்து. எல்லாரும் இப்ப மொத்தமா சேர்ந்து ஒரு பெரிய குடும்பம். எங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள், இப்போ சில பேர் இல்ல. ஆனா இப்ப நீங்களா வந்ததுக்கு அப்புறம் பிரிஞ்ச எங்க குடும்பம் ஒன்னா சேர்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஜூஸ் எடுத்துக்கோ. வாங்க சாமி. நமஸ்காரம். எந்த ஸ்வேதா சுகம் தானே? நான் சுகமா இல்ல, அதுக்காக தான் உங்களை வர வச்சேன். எந்த பிரச்சனம்? ஏற்கனவே ஊர்ல எல்லாருமா சேர்ந்து என்ன ரொம்ப அவமானத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க. அதுக்காக தான் முத்தரசு மாமா வீட்ல சுதர்சன யாகம் நடக்க போகுது. எப்படியாவது நீங்க மாந்திரிகம் பண்ணி வெண்ணிலாவ அந்த வீட்ல இருக்க விடாம பண்ணணும். அவளை வீட்டை விட்டு வெளியே வர வைக்கணும். அவ சாகணும். அவ செத்ததுனால அந்த யாகம் நடக்காம நின்னு போகும். இதான் எனக்கு வேணும். இந்த ஊர் முன்னாடியே நான் அவமானப்படுத்தின முத்தரசு மாமாவுக்கு நான் கொடுக்கிற பரிசா இருக்கும். அந்த பரிச நான் கொடுத்தே தீருவேன். கவலைப்பட வேண்டாம். ഞാൻ ചുടുകാട്ടിൽ ഉட்கார்ந்து പൂജ பண்ணும். அந்த பூஜையோட முடிவுல வெண்ணிலா வசியத்துக்கு உட்பட்டு வீட்டை விட்டு சுடுகாட்டுக்கு തന്നെ கிளம்பி வரும். அவளே தகன மேடையில உட்கார வச்சு உயிரோட ஞான் எரிக்கும். சுடுகாட்டுல காளி மந்திரத்தை உச்சரிச்சு அவளை ஞான் காலி பண்ணி காமிக்கிறேன். ஸ்வேதா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ வெண்ணிலாவை கொல்ல ஒவ்வொரு தடவையும் எடுக்கிற முயற்சியில அவ எப்படியோ தப்பிச்சிடறா. அவளுக்குள்ள இருக்கிற தெய்வ சக்தி தான் அவளை ஒவ்வொரு தடவையும் காப்பாத்திக்கிட்டு இருக்குது. அதுதான் உன்னோட முயற்சியை தடை பண்ணுது ஸ்வேதா. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இப்போ அதுக்காக அவளை விட்டுருவா? இல்ல ஸ்வேதா, நடந்த விஷயங்களை யோசிச்சு பாரு. நீ பத்திரத்தை எடுத்துட்டு பஞ்சாயத்துக்கு போலான்னு கிளம்புன. அந்த நேரம் கண்டிப்பா நாம இந்த பிரச்சனையில ஜெயிச்சு வீட்டுக்கு வருவோம்னு நினைச்சுதானே கிளம்பணும். ஆனா கடைசி நேரத்துல என்னாச்சு? அவ கோயிலுக்கு போய் உப்பு படுகையில நடந்து சாமியை வேணா. கடைசி நேரத்துல எப்படி சுழல் காத்து வந்து நம்மளை ஆட்டி வச்சதுன்னே தெரியல. முத்தரசனோட கையெழுத்தும் அதுல அணிஞ்சு போச்சு. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி வெண்ணிலாவை அழிக்கணும்னா முதல்ல அவளுக்குள்ள இருக்கிற தெய்வ சக்தியை அழிச்சாகணும். அப்படி அழிக்காம உன்னால எதுவுமே செய்ய முடியாது. அந்த பிரச்சனைய ஞான் பாத்துக்கிறேன். அந்த வெண்ணிலாவை வர வச்சு அவளுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வ சக்திய முதல்ல ஞான் காலி பண்ணும். அதுக்கப்புறம் ஞான் சொன்ன மாதிரி சுடுகாட்டுல காளி மந்திரத்தை உச்சரிச்சு உயிரோட எரிச்சு
அவளை சாகடிச்சு காட்டுறேன். കവളപ്പെട വേണ്ട, പുരിയുതാ? ഞാൻ നോക്കിക്കോളാം. மாமா எந்திரிங்க, மணி 3 ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயர் வந்துருவாரு. வாங்க ரெடி ஆகலாம். வர வர இந்த மந்திர சக்தி கண்டிப்பா வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்துருமா? நடக்க போறது என்னன்னு மாத்திரம் பாரு. அந்த பொண்ணு மந்திரிச்சு விட்ட மாதிரி தானா வந்து இங்க நிப்பா. அப்பேற்பட்ட வசிய சக்தியதான் ഞാൻ അവളെ നോക്കി പ്രയോഗം பண்ணி இருக்கேன். இனி എന്താ நடக்க போகுதுன்னு மாத்திரம் பாரு. ஓம் க்ரீம் ரீம் ரீம் ஓம் ஐம் க்ரீம் லீம் ஓம் க்ரீம் ரீம் லீம் ஐம் காளிதேவி துணை. முத்துமாமா, முத்துமாமா, முத்துமாமா. அம்மா இங்க கொஞ்சம் வாயேன். என்ன என்னாச்சுடா? நீ வாயேம்மா. வாமா. பரவாயில்லையே, விடிஞ்சு விடியாம முத வேலையா வெண்ணிலா கோலம் போட போற போல இருக்கு. வெண்ணிலா, யாகத்தை நல்லபடியா நடத்தணுங்கிற கவலை வெண்ணிலாவுக்கு தானே அதிகமா இருக்கும். என்னமா பாத்துட்டு இருக்க? அந்த வெண்ணிலா வராளான்னு பாக்குறேன். அவ வந்தாதானே யாகமே அங்க தடப்படும். அதான். ഒന്നും ഭയപ്പെടണ്ട, വരും. വെണ്ണില തീർച്ചയായിട്ടും ഇവിടെ വരും. നമ്പിക്കയോടെ നീ കാത്തിര്. ഓം ശ്രീം ഹ്രീം കാളിദേവി. ഓം
சிவச்சாரியார் பகவதி தேவி ஓம் வந்துட்டா வெண்ணிலா வந்துட்டா. சாமி, உங்க மந்திர சக்தி அதோட வலிமையை காட்டிடுச்சு. ஓம் க்ரீம் 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 ஓம் க்ரீம் க்ளீம் ஐம் ஓம் என்ன ஒரு சக்தி பாத்தீங்களா பெரியப்பா? அவ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. நாம யாரும் அவ கண்ணுக்கு தெரியல. நேரா வந்து அவளை எரிக்க போற விறகுல ஏறி உக்காந்துட்டா. அவளை இனி எரிக்கிறது தான் பாக்கி. யாகமா வளர்க்கிற அதே தீல உன்னை போட்டு நாங்க ஹோமம் பண்றோம். எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். எல்லாம் அதுல இருக்கு. நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. சாப்பிட்டாச்சுங்க மாப்ள. எனக்கு இன்னும் மார்னிங் காஃபியே வரல. காஃபி வரலையா? உன் தங்கச்சி ஊருக்கு முந்தி உனக்கு தானடா கொடுப்பா. இல்ல, எனக்கு வெண்ணிலா கொடுக்கலையே. வெண்ணிலா எங்க? அதிகாலையிலேயே வெண்ணிலா கோலம் போட போனா இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அவ்வளவு பெரிய கோலமா? எவ்வளவு நேரமா போட்டுட்டு இருக்கா? மாமா, நான் கூட காலையில இருந்து வெண்ணிலாவை பார்க்கவே இல்ல. ஒருவேளை கோமாதா கிட்ட இருந்து கோமியம் பிடிக்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். கோமியமா? சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கோமியத்துல காபி போட முடியாதே. இந்தாங்க சாமி. ஆட்டு தொழுவத்துலயும் ஆளை காணாம போயிருப்பாங்க. இல்லன்னு நான் பார்த்தேன். வெண்ணிலா காலையில ருத்ராவை கூட்டிக்கிட்டு வாசலுக்கு தான் போனா. நானும் கோலம் போட போறான்னு நினைச்சு குளிக்க போயிட்டேன். ருத்ரா வாய்ப்பே இல்லையே. ருத்ரா குட்டி அவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாளே. அப்போ குழந்தைங்க கூட தான் தூங்கிட்டு இருக்கோம். எங்க போயிருப்பாங்க? ஐயோ, தப்பு பண்ணிட்டேன் மாமா. ருத்ரா இங்கதான் தூங்கிட்டு இருக்கானா? அப்ப வெண்ணிலாவை கூட்டிட்டு போனது யாரு? நான் என் கண்ணால பார்த்தேன். அப்போ
வெண்ணிலாவுக்கு அந்த ஸ்வேதாவால ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா? ஸ்வேதா மறுபடியும் சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாளான்னு தெரியலையே. சிவரன், மாமா. நீ வெண்ணிலா காலைல இருந்து பாத்தியா? இல்ல மாமா பாக்கல. உங்க நீ பாத்தியா? அண்ணே இல்லண்ணே, நானும் பார்க்கவே இல்ல. எங்கதான் மாப்ள, எனக்கு என்னமோ தப்பா படுதுடா. பாய ஏன்டா பாத்துட்டு போய் தேடண்டா. கார்த்திக் வா. சரி. தெய்வ சக்தின்னு அவளை நினைச்சு பயந்தீங்களே, இப்ப அவளோட தெய்வ சக்தி அவளை விட்டு மொத்தமாயிட்டு போக போகுது. அப்படிப்பட்ட அதர்வன மந்திர பிரயோகமான இது. காளி தேவி, போயிடுச்சு பெரியப்பா. போயிடுச்சு. பெண்குட்டியோட உடம்புல இருந்து தெய்வ சக்தி ஒரே அடியா போயிடுச்சு. எந்த மந்திர பிரயோகத்தினால மொத்த தெய்வ சக்தியையும் வெளியில எடுத்து அனுப்பிட்டேன். இனி எந்த தடையும் இல்ல. என்னாச்சு? வெளியில இருக்காளா? எங்கேயும் இல்ல, எங்கேயுமே காணோமே. அதையும் அவங்க இல்ல. இல்ல அங்க இல்ல சிம்ரன். மேல நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா? நானும் போய் பார்த்துட்டேன். ஐயோ, எங்க போயிருப்பான்னு தெரியலையே. போன் என்ன சார், பூஜைக்கான ஏற்பாடு ஆரம்பிச்சிடலாமா? நீங்க 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 வேலையை ஆரம்பிங்க. நான் வெளியே போய் தட்டுங்க. ஃபோன் அடிக்க பார்த்து வெண்ணிலாவுக்கு ஏதோ ஆபத்து. நம்ம எப்படியாவது வெண்ணிலாவை காப்பாத்தியே ஆகணும்.
எதிரியை என் கண்ணுக்கு முன்னால வச்சு உயிரோட கொளுத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்ன வேணும்? நான் ஜெயிச்சிட்டேன் பெரியப்பா. ஆமா, இப்ப மொத்தமா தீல கருகி சாம்பல் ஆகணும். அதை பார்த்து முத்தரச மாமாவும் மத்தவங்களும் கதறி துடிக்கணும். நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க யாரும். இவளை இப்படி சுடுகாட்டுல வச்சு உயிரோட நம்ம எரிக்க போறோம்னு. தெய்வ சக்தி இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல. இப்போ வெண்ணிலா கதை மொத்தமா முடிஞ்சது.